வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் ஹரி. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கத்தில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில், அதுவும் மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் லொக்கேட்டாக இருக்க ஒரு 3 BHK நியூ லக்ஸரி அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சார் இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது, டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு 6 யூனிட் தாங்க வரும். ஒரு ஃப்ளோருக்கு 2 யூனிட் தான் வரும். ஒரு 3 BHK ஒரு 2 BHK நம்மளுக்கு வருங்க. இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd ஃப்ளோர்ல நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா பக்கத்துல என்ன ஃப்ளோர் இருக்கோ அங்க வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஓப்பன் ஆயிடுங்க. அது மாதிரி ஜான்சன் பிராண்ட்ல தான் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான லிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. மேல ஃபுல்லா உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸும் இருக்குங்க. நீங்க மேடவாக்கம் லொகேஷன்ல மெயின் ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ல ஒரு லக்ஸரி 3 BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கான வீடு தாங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஆனா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இது ஒரு லாபி ஏரியா மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோர்ல 2 வீடு வரதுனால உங்களுக்கு ரொம்ப பிரைவசியாவே இருக்குங்க. ஆப்போசிட்ல உங்களுக்கு எந்த ஒரு யூனிட்டுமே வராதுங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்வுட் ஃபினிஷிங் நம்மளுக்கு மெயின் டோர் வந்துருங்க. இப்போ நான் இந்த மெயின் டோரை ஓபன் பண்ணி காட்டுறேன். என்ட்ரன்ஸ்ல எவ்வளவு லக்ஸரியா இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க விஷுவலாவே பாத்துக்கங்க. மேல ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லா உங்களுக்கு ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஃபுல்லாவே பாருங்க உங்களுக்கு வுட்டன் ஃபினிஷிங்ல பண்ணிருக்கிறதுனால ஒரு ஹைலைட்டான விஷயமே நம்ம சொல்லாங்க. அது மாதிரி டிவி யூனிட் ஏரியா பாருங்களேன், நல்ல ஒரு குவாலிட்டியான டிவி யூனிட் ஏரியா, அதுவும் கிராண்ட் ஃபினிஷிங்ல. ஸோ ரொம்ப ஹை குவாலிட்டியான ஹுட்ல நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த லிவிங் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ நம்ம வென்டிலேஷன் சன்லைட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா பாக்குறீங்களா, வால் ஃபுல்லாவே உங்களுக்கு வால் பேப்பரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமே அமைஞ்சிருக்குங்க. மேல ஃபுல்லாவே எவ்வளவு ஸ்பாட் லைட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த வால் பேப்பர்லாம் பார்த்தா உங்களுக்கு 3D டிசைன்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஹைலைட்டாவே இருக்குங்க. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1221 1221 உங்களுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 464 464 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. ஹால் கம் டைனிங் ஹாலோட சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15/18 நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம் அண்ட் டைனிங் ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமே அமைஞ்சிருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்க மேடவாக்கத்துல ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடு உங்களுக்கானது தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா பாக்குறீங்களா, இங்க வந்து ஒரு கேப் விட்டுருக்காங்க பாத்தீங்களா. இது வந்து நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் கார்பெட்டும் பண்ணி கொடுத்துருங்க. இது நம்மளுக்கு டைனிங் ஏரியாங்க. இந்த டைனிங் ஏரியா மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு வுட் ஃப்ரேம்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லா உங்களுக்கு ஸ்பாட் ஐட்டம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கங்க உங்களுக்கு யூனிக்கா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இந்த வீட்டோட ஒரு ஹைலைட்டான விஷயமே நம்ம சொல்லாங்க. இது நம்மளுக்கு ஓப்பன் கிச்சன் டைனிங் ஏரியா உள்ளே கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே அமைஞ்சிருக்குங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஒரு மாதிரி லைட் கிரீன் கலர்ல உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு டைல் ஃபினிஷிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7/10 நல்ல ஒரு பெரிய கிச்சனா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கங்க உங்களுக்கு வார்ட்ரூஃப்லாம் வச்சிருக்கிறதுனால நீங்க எவ்வளவு திங்ஸ் வேணாலும் இந்த கிச்சனுக்குள்ள நீங்க வச்சுக்கலாங்க. ஒரு UPVC விண்டோ நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு வாஷ் பேசின் ஏரியா வந்துருங்க. அது மாதிரி இந்த லொகேஷன்ல கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி ஃபிளட் ஆஃப் ஏரியா இது கிடையாதுங்க. இந்த டைனிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி செட்டப் வந்துருங்க. இது ஃபுல்லாவே நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைடிங் டோர் ஓபன் பண்ணோடனே நல்ல ஒரு பெரிய பால்கனியா அமைஞ்சிருக்குங்க. இந்த பால்கனி மேல ஃபுல்லா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லா உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் ஏரியாவும் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பால்கனி ஃபுல்லாவே உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங் மாதிரி உங்களுக்கு டைல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த வீடு ஃபுல்லாவே வார்ம் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டியோட இந்த வீடு இருக்குங்க. இந்த பால்கனிலே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷினே நம்மளுக்கு வரும். ஒரு UPS பவர் சேவிங்காக பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி செட்டப். இந்த பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7/4 நல்ல ஒரு பெரிய பால்கனியா இருக்கு. பால்கனி ஃபுல்லாவே உங்களுக்கு சேஃப்டி கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் SS-ல. அடுத்து இந்த வீட்டில் இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணோடனே நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு பெட்ரூம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. நல்ல ஒரு யூனிக்கான டிசைன்ல உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க், அந்த ஃபால் சீலிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வால் பேப்பர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10/12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமே அமைஞ்சிருக்குங்க.
இந்த பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் டோர்ல UPVC விண்டோ நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த ஃபால் சீலிங் டிசைனுக்கு ஏத்த மாதிரியே இங்க நம்மளுக்கு வால்பேப்பர் ஃபிக்ஸிங்கும் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி கோல்டன் பார்டர்ஸ்லாம் வருதுங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப யூனிக்காவே இருக்கு. அது மாதிரி லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் வுட்ல கவர் பண்ணி கொடுத்திருக்காங்க. எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் வுட் தாங்க. நல்ல ஒரு கிளாஸியான ஃபினிஷிங்ல உங்களுக்கு கபோர்ட்ஸ் லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. இதுவும் நம்மளுக்கு ஸ்லைடிங் டோர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைடிங் டோர் ஓபன் பண்ணனே உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துருது. உங்களோட திங்ஸ் எவ்வளவா இருந்தாலும் இதுல நீங்க வச்சுக்கலாங்க. இந்த பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பாத்ரூமோட டோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் நம்மளுக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓபன் பண்ணனே நல்ல ஒரு லக்ஸரியான டாய்லெட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாய்லெட்ல அப் டு வால் வரைக்குமே உங்களுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் மாதிரி டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. அது மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு பேர்வேர் பிராண்டா நம்மளுக்கு வந்துருங்க. ஒரு வாஷ் பேஷன் ஏரியாவும் நம்மளுக்கு வந்துருங்க. நீங்க மேடவாக்கர்ல ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடை வந்து விசிட் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்துட்டோங்க. அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பாத்துடலாம் வாங்க. அது மாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் தாராளமா 85% இருக்கும். நாங்களே எல்லா மேஜர் பேங்க்லயும் லோன் அப்ரூவ் வாங்கி கொடுத்துருவோங்க. இங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா? கீழே வந்து யாரா அனதர் பர்சன் வராங்கன்னா F2 அப்படின்னா F2 கீழே கிளிக் பண்ணாங்கன்னா மேலே ஸ்க்ரீன்ல கீழே யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுங்க. நீங்க ஆக்சஸ் கொடுத்தாதான் அவங்க இந்த அபார்ட்மெண்ட்குள்ளேயே என்ட்ரி ஆக முடியுங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம். உங்க வீட்டில் யாரா சின்ன பசங்க இருக்காங்கன்னா இந்த பெட்ரூமை நீங்க அவங்களுக்கு கொடுத்துடலாங்க. இங்கே ஒரு யூனிக் டிசைன்ல உங்களுக்கு வால்பேப்பர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு UPVC விண்டோ வென்டிலேஷனுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூங்க. லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே ஹுட் டோர்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல மேலே ஃபுல்லா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லா உங்களுக்கு ஸ்பாட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x10 நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இங்க நம்மளுக்கு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க. ஒரு AC பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துருங்க. அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தா உங்களுக்கு ஃபிளஷ் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி EB எல்லாமே 3 ஃபேஸ் EB தாங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓபன் பண்ண உடனே இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ல தான் இந்த மாஸ்டர் பெட்ரூமை டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11x10ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இந்த பெட்ரூம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஆமா, இந்த பெட்ரூம்லயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபால் சீலிங்கோட டிசைனும் ரொம்ப யூனிக்கான டிசைன்ல தான் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்பாட் லைட்டும் வந்துருங்க. ஒரு ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த ஃபால் சீலிங் டிசைனுக்கு ஏத்த மாதிரியே உங்களுக்கு 3D டிசைன்ல வால்பேப்பர் ஃபிக்ஸிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இருக்க கபோர்ட்ஸ் எல்லாமே வால் குள்ளே இருக்கறனால இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிருங்க. ஒரு மாதிரி கிளாசி ஃபினிஷிங்ல கோல்டன் பார்டர்ஸ்ல ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலர்ல ஹுட் ஒர்க் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப ஹைலைட்டாவே இருக்கு. ஸ்லைடிங் டோர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு கபோர்ட்ஸ் ரேக்ஸ் எல்லாமே வந்துருங்க. அடுத்து இந்த மாஸ்டர் பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம் வந்துருங்க. இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் சன்லைட்டுக்காக. இங்க ஒரு யூனிக் டிசைன்ல பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபினிஷிங் மாதிரி உங்களுக்கு அப் டு வால் வரைக்குமே உங்களுக்கு டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. அது மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு UPVCல விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு வந்துருங்க. இந்த வீட்டோட ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் வித் ரெஜிஸ்ட்ரேஷன், கார் பார்க்கிங், EV அது மாதிரி ஹுட் ஒர்க் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 1 crore 1 lakhs 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் வருதுங்க. அதெல்லாம் பிரைஸ் நெகோஷியேஷன் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி தரமான ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. Thank you for watching HP Housing.